ஹலோ பசங்களா. ஸோ 10th சயின்ஸ் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்காண்டி ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இனி நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியம்க்கு மட்டும் இல்லை, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ உங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண சொல்லுங்க. ஸோ சயின்ஸ்க்கான சிலபஸ் பார்த்துடலாமா? ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5வது சாப்டர் 6வது இருக்கு. கெமிஸ்ட்ரியில் 10, 11 இருக்கு. பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 19, 20, 21, 22 இந்த சாப்டர்ஸ் எல்லாம் இருக்குப்பா. ஸோ இதுக்கு டஃபாக இருக்க போகிறது உங்களுக்கு பயாலஜியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது உங்களுடைய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு சென்டம் பிளான் எல்லாமே தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம எக்ஸாமுக்கு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும், நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா பென்னு பென்சில் ரப்பர் ஷார்ப்னர் அது கிடையாது. படிக்கிறதுக்கு அது படிச்சு எழுதுறதுக்கு தேவை. படிக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இந்த வீடியோல. அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இந்த வீடியோ கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் கொடுத்துருக்கான். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து போன வருஷம் கவர்மெண்டோடைய ஸ்டடி மெட்டீரியல். ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதை படிச்சாலே உங்களால 85 கிட்ட ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோல வரும். இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபார்முலா ஷீட் ப்ரீவியஸ் இயர் அனலைசஸ், ஸோ பிஒய்க்யூ அனலைசஸ் அது நீங்க தான் சொல்லணும். இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் வேணுமா, இல்ல ஃபார்முலா ஷீட் வேணுமா, இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சொல்லி அனலைசஸ் வேணுமா? இந்த மூணுல எது வேணும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா 2 மார்க் அண்ட் 4 மார்க் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருந்து சாப்டர் 5, 6ல இருந்து கேட்கலாம். கெமிஸ்ட்ரியில பிஹெச் சம் கட்டாயமா கேட்பாங்க. ஸோ இந்த 3 டைப்ல அப்படி கேட்கலன்னா ஆர்ட்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஆர்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாம்ல நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல ஆர்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அப்போ இந்த செகண்ட் மிட் டர்ம்லையும் கேட்பாங்க. இப்போ பயாலஜில வந்து பாத்தீங்கன்னா 19லேருந்து 20 ஏதாவது டயக்ராம் இருந்தா டயக்ராம் கேட்கலாம். இல்லைனா பயாலஜில இருந்து ஆர்ட் கொஸ்டின் கேட்கலாம். இல்லைனா ரீசனிங் டைப் கொஸ்டின் கேட்கலாம். கம்பல்சரி கொஸ்டின் இதாக இருக்கும். எப்படி? ஸோ சாப்டர் பிசிக்ஸ்ல இருக்கிற பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில இருக்கிற ப்ராப்ளம், அப்படி இல்லைன்னா ஆர்ட் டைப் கொஸ்டின், அண்ட் பயாலஜியில் இருக்கிற டயக்ராம் ஆர் ஆர்ட் டைப் கொஸ்டின். ஓகேவாப்பா? ஸோ அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கெமிஸ்ட்ரியில பிஹெச் ஃபைன் பண்றதுக்காண்டி ஷார்ட்ஸ்ல நம்ம போன வருஷம் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ பிஹெச்ல இருக்கிற எல்லா கொஸ்டினுக்கான பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஷார்ட்ஸ்க்கான வீடியோ லிங்க் பிளேலிஸ்டுக்கான இது இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 5ல என்னெல்லாம் கொஸ்டின் இருக்கோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 7 மார்க்கு எக்கோ அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன். ஸோ இதெல்லாம் முக்கியமானது. அண்ட் 6வது சாப்டர்ல கொடுத்துருக்க கொஸ்டின் 10வதுல 11, 19, 20, 21, 22. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன், ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன வேணும்? லைக் அண்ட் ஷேர் கமெண்ட். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.